ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸில் சில விஷயங்கள் அப்பப்போ தேவையில்லாத கோட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதை மட்டும் யாரும் கண்டுக்கிடாதீங்க. அது இந்த வீடியோவோட டிஃபால்ட்டாக இருக்கு. பட் அதுக்கும் கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 18. நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக டொனாரே திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கா. அந்த சாங்சுரிக்கு கீழே தான் அவனை அடைச்சு வச்சிருப்பான் அப்படிங்கிறதுனால ஒரு கயிறை உள்ள அனுப்புதா. அதுக்குள்ள ஒரு லெட்டரையா வச்சிருக்கா. ஹே இமார்டல், சின்னதா மாதிரி இதுக்குள்ள ஏறு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் வச்சிருக்கா. அப்போ அவ பின்னாடி யாரோ வந்திருந்தாங்க. அவ பயந்துருதா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க நின்னுட்டு இருக்கான். இமார்டல் நீ தானா அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியமா பாக்குறா. நம்ம ஹீரோ அவ வச்சிருந்த அந்த லெட்டரை பாக்குறான். நான் இமார்டல்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்கவா. வாமா அப்படின்னு சொல்றா. அப்பா எதுக்காக மெனக்கிட்டு காப்பாத்த வந்த? நான் பியூரான பாக்குறதுக்காக ஏறின சவுத்தோட ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் அங்க கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு போர் அடிச்சது. உடனே மண்ணை தோண்டிட்டு வேற பக்கமா வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்காக நான் செஞ்ச எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டியா? நம்ம ஹீரோ கேட்கவும் இங்க வர்றதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல தெரியும்ல அப்படின்னு அவ சொல்றா. இப்ப பாரு, அந்த நாக்கர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு முக்கியமான நிறைய விஷயங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒன்னேவும் சேர்த்துதான் அப்படின்னு அவன் சொல்ல போய் இவ வைக்கப்படுறா. சரி நம்ம அவங்களை திரும்ப எப்படி போய் பிடிக்கிறதுன்னு கேட்கவும் என்கிட்ட ஒரு போட் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அந்த இடத்துல ரொம்ப ஆளா அதிகமா வந்துட்டு இருக்கு. நம்ம பேசாம நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரின்னு இவங்க ரெண்டு பேரும் நைட் அங்க இருக்கிற ஒரு குகையில தங்குறாங்க. போன தடவை நீ இந்த உருவத்துல இருக்கும்போது தான் அந்த நாக்கர்ஸ் ஒன்னு அட்டாக் பண்ணிச்சு, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு அவ சொல்றா. போன தடவை அது சடனா அட்டாக் பண்ணிடுச்சு, இந்த தடவை அப்படி நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, அந்த நாக்கர்ஸ் எப்போ வரப்போது, உன்னை எப்படி அட்டாக் பண்ண போதுன்னு உனக்கு ஏதாச்சும் சென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இல்ல அந்த பிளாக் திங் தான் என்கிட்ட சொல்லும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அந்த பிளாக் திங் தான் உன்னை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்ற. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீ கலெக்ட் பண்றதுக்காக தான் சொல்ற. இந்த உலகம் அழிய போதா, அதனால தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காரா? ஒருவேளை அவர் கடவுளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், கடவுள்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவர் தான் நம்ம எல்லாரையும் படைச்சவரு, நல்லா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு, கெட்டவங்களுக்கு கெட்டது பண்ணுவாரு, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பேரண்ட் மாதிரி அப்படின்னு அவ சொல்லவும், அது ஒண்ணு என்னோட பேரண்ட் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ ஒருவேளை அது டீமனா இருக்குமோ? டீமன்ஸ்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுறவங்க. அந்த டீமன்ஸோட பிளானை தடுக்கிறதுக்காக தான் கடவுள் நாக்கர்ஸ் அனுப்பி வச்சிருப்பாங்களோ? கிட்டத்தட்ட எங்க அப்பாவும் ஒரு டீமன் மாதிரி தான் அப்படின்னு அவ சொல்லவும், உங்க அப்பா டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அவர் மோசமானவர்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மாவை அவர் கொண்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஆனா அந்த டோர்னமெண்ட்ல அவர் சண்டை போட்டு எல்லாரையும் கொன்னப்போ அவர் சிரிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு டொனாரே சொல்லவும், டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டோன்னு அவர் சிரிச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த ஐலாண்டுக்கு லீடர் ஆகி உன்னை காப்பாத்த போறோன்னு அவர் சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல அவர் சிரிச்சதுக்கான அர்த்தம் வேற. எங்க அம்மாவை கொன்னப்பமோ அவர் அப்படிதான் சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா உங்க அப்பா ரொம்பவும் மோசமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அதனாலதான் அவர் சாகும்போது கூட எங்க அம்மாவை கொன்னதுக்கு அவருக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே கண்டுக்கிடல. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். உன்னோட கதையும் அப்படிதானே போஷி. உண்மை என்னன்னா நானும் அவங்களே மாதிரி மாறிட்டேன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் பயமே இல்லாம மத்தவங்களை பத்தி கவலைப்படாம நான் அப்படி ஒரு முடிவெடுத்தனா எத்தனை பேரோட லைஃப் மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆமா நான் ஏன் சோகமா பேசியிருக்கேன், நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவ தூங்க ஆரம்பிக்கிறா. ஹே டுனாரே, ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் டீமனாவே இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவள ஆமான்னு சொல்றா. அண்ட் என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ ஹாப்பி ஆகுறா. இப்போ அவங்க ரெண்டு பேருமே தூங்குறாங்க. அப்போ டுனாரேவோட ட்ரீம்ல திரும்பவும் அவ அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறா. அவ ஆசைப்பட்டபடியே கதையை எழுதுறா. அது அவங்க அப்பாவையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருது. அவ கண்ணில இருந்து அப்படியே கண்ணீரா வருது. அது வேணா முடிஞ்சு போன ட்ரீமா இருக்கலாம், ஆனா என்னோட ஃபியூச்சர் ட்ரீமை நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ ஜாலியா இருக்கிற மாதிரி கனவு காண்றா. நம்ம ஹீரோ இப்போ எந்திக்கவோ, குட் மார்னிங் ஃபோஷி, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அவ கேட்கறா. அந்த பள்ளத்துக்குள்ள நம்ம ஹீரோ இல்ல அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஹாயசே கிட்ட என்ன சொல்ல போறோமா அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு பயந்துட்டு இருக்காங்க. ஹாயசே அங்க வந்து என்னாச்சுன்னு கேட்கவும், ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து இன்ஃபார்ம் பண்றான். இவங்க கிளம்புற அந்த டைமிங்ல நாக்கர்ஸ் திரும்பவும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து சொல்றாரு. நீ போ நான் வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாக்கர்ஸ் வந்துடுச்சா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். காப்பாற்ற வேண்டிய நல்லவங்க எல்லாரையும் நம்ம ஆல்ரெடி காப்பாத்தியாச்சு. இங்க இருக்கிற எல்லாருமே கொலைக்காரங்க தான், அவங்க சாகட்டும், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நீ நல்ல முடிவெடுத்திருக்க, நீ மட்டும் இப்போ அதுங்க கூட சண்டை போடலன்னா அதுங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும், அப்புறம் நீ அதை தடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா விடுவோம். அவசரமா நீ போக தேவையில்லை, அதுங்களை தோக்கடிக்க உனக்கு ஒரு ஸ்வாட் போதும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். அதுங்க ஏன் இந்த தடவை என்ன டேரக்டா அட்டாக் பண்ணலான்னு கேட்கவும், அது எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாயசேவா அந்த இடத்துக்கு வந்துருதா. இறந்து போன டெட் பாடிஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அந்த டெட் பாடிஸ் எல்லாமே இப்போ எந்திக்க ஆரம்பிக்குது. இது எல்லா கிரீச்சர்ஸுமே நாக்கர்ஸ் தானா? ஆனா அந்த மனுஷங்களுக்குலாம் ஏன் வலிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வரான். ஆனாலுமே மனுஷங்களை நம்ம ஹீரோக்கு கொல்ல விருப்பம் இல்லாததுனால அவன் தங்கிட்டு நிற்கிறான். அதுங்க எல்லாமே உயிரோட இல்லை, அதுங்க எல்லாமே டெட் பாடிஸ் தான், ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லவும், நம்ம ஹீரோ அதை குத்துறான். ஆனாலுமே அதை அசைது இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி நீ குத்தணும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் குத்துறான். அதோட கோர் வெளியே வருது. ஹே டுனாரே, நீ எதுக்காக இங்க வந்த? பின்னாடி பாரு, ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை காப்பாத்துறாங்க. கைஸ் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி டுனாரேவும் ஹீரோவும் கேட்கவும், நீங்க தனியா இருந்த சண்டை போடுறத விட நம்ம எல்லாரும் ஒத்துமையா சண்டை போட்டா சீக்கிரமா ஜெயிக்கலாம் அப்படித்தானே அப்படின்னு மியா கேட்கறா. சரி பார்த்து ஜாக்கிரதை, அதோட சென்டர்ல ஒரு கோர் இருக்கு, அதை தான் நீங்க அழிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இப்போ எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், எத்தனை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கொள்ளுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் கன் பவுடர் ஆரோலாம் செஞ்சு கொடுக்குறான். இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பா மட்டும் கீழே விழுறா. அந்த நாக்கர்ஸ் அவளை பிடிச்சி அவளோட உடம்புக்குள்ள அது போயிருது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவள் அழறா. ஆனால் இவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவள் கீழே விழுந்துட்டா பாருங்க அப்படின்னு மியா தூக்கலான்னு போனா மியாவோட வயிற்றுலேயே ஆரோ எடுத்து அவள் குத்திருதா. எல்லாருக்குமே ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்கு. மியா அப்படியே கீழே விழுதா. அந்த ஆரோ அவளோட வயிற்றுல குத்தி அடுத்த சைடு வெளியே வந்துடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஷாக்கா இருக்கான். அந்த நாக்கர்ஸ் நிலத்துக்கு அடியில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் கலர் ஆரோ சொல்லவோ எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட அந்த பையன் உருவத்தை அது திருடிடுது. பிளாக் திங் சேஃபான ஒரு இடத்த சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவரும் சொல்றாரு, அந்த இடத்துல நீ 3 நிமிஷத்துக்கு சேஃபா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இம்மார்டல் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச பொருள் எல்லாம் கொண்டு வரான். ஊசியை வச்சு அவங்க தச்சரலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆரவை வெளியே எடுக்கவா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்ல வேண்டாம், காயம் இன்னும் தான் பெருசாகும், நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு டொனாரே சொல்றா. அப்ப என்னதான் பண்றதுன்னு அவன் கேட்கவும், இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு டொனாரே சொல்றா. இம்மார்டல் உனக்கு ஹீலிங் எதுவும் பண்ண தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு அவ்வளோ பவர்ஸ்லாம் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இதே சுச்சுவேஷன்ல தான் நான் எப்பவுமே இருக்கேன், என்னால் அதை தோக்கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஆனாலும் உனக்கு வேற வழி இல்லை, நீ அதை தோக்கடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்றான். சரி நம்ம ஹீரோவும் இப்போ எந்திரிச்சு போறான். பார்த்தா ஓப்பா அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பரானாவா மாதிரி அவளை கொல்லலாம் அப்படின்னு ரெடி ஆகுறான். ஆனால் நீ அவளை கொல்ல போறியா அப்படின்ட்டு நிறைய கேட்கவும், அவள் ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மியா கண்மொழிக்கிறா. ஓப்பா வெங்கன்னு கேட்கவும், அவள் வேணும்னு அப்படி பண்ணல, அந்த நாக்கர்ஸ் அவளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டுனாரே நீ எதுக்காக அலற? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நம்ம ஆசைப்பட்டது நடந்திருக்கு, நீ இன்னைக்கு ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டா, அங்கே இருக்கிறது நாக்கர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்லலான்னு போகிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோவால் அவளை கொல்ல முடியலை. அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவா அது கண்ட்ரோல் பண்ணிடுது. நம்ம அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. இப்போ மியாவா அது பிடிச்சிருது. நான் இதை சமாளிச்சுக்கிட்டேன், சீக்கிரமா அதோட கோரை கண்டுபிடிச்சாலிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் டொனாரேவை அனுப்பி வைக்கிறான். அவனோட கை வழியாவே அது பரவுறதுனால அவனோட கையவே அவன் வெட்டிடுதான். ஃபோஷி சீக்கிரமா சின்ன உருவத்துக்கு மாறு அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோவும் மோல் உருவத்துக்கு மாறுறான். நம்ம ஹீரோவா அந்த பறவை கிட்ட தூக்கிப்படுவான். அந்த பறவை நம்ம ஹீரோவை காப்பாத்துது. கவலைப்படாத ஃபோஷி, நான் இறந்து போறதா இருந்தாலும் இந்த ஐலாண்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கிறேன், அவங்கள நான் ஆஃப்டர் லைஃப்பில் மீட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த நாக்கர்ஸ் அவன் உடம்புக்குள்ளே போயிடுது. இப்போ அவன் இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே ஆஃப்டர் லைஃப்பில் சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்ன இது எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோவை சுற்றி இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க, கதை சோகமாகவே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்காக சும்மா வேறு லெவலில் காத்துட்ருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.